வாங்க எது எப்படில இன்னைக்கு டிஃபரெண்டான ஒரு பன்னீர் ரெசிபி பார்க்க போறோம். பன்னீர் கிரேவி தாங்க. நம்ம கடைக்கெல்லாம் போனா ரெஷ்மி பன்னீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்னடா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பாப்போம். இதுல ஒன்னும் பெருசா வித்தியாசம் இல்லைங்க. பன்னீர் வந்து நம்ம இந்த மாதிரி நீட்ட வாக்குலையும், அது ரெஷ்மி அப்படின்னா ஹிந்தியில வந்து சாஃப்ட் சில்கின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து சாஃப்டான பன்னீர் போடுறது இந்த கிரேவியோட ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நம்ம இப்போ அது கடாய் வச்சிருக்கேன். அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஹாஃப் ஆனியன், பாதி வெங்காயம் நல்லா சின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இப்போ ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா அப்படியே சுருண்டு வரும். இது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு கேப்சிகம், நான் 2 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்க ஒரு கலர் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணிருக்கேன். அதுதான் இந்த கிரேவிக்கான ஸ்பெஷாலிட்டி. கிரேவியோட டேஸ்ட் வந்து பாதி வந்து வணங்கி இருக்கணும், அதாவது ஹாஃப் டாஸ்டா இருக்கணும். இப்பதான் இந்த தக்காளி நம்ம இப்ப ஆட் பண்ணிருக்கேன். நான் ஒரு ஹாஃப் தக்காளி தான் கட் பண்ணிருக்கேன். மீதியை வந்து பியூரியா அடிச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம கிரேவிக்கு ஆட் பண்ணிக்க போறோம். ஒரு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல டாஸ் பண்ணிக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சோம் அப்படின்னா ரொம்ப மசிஞ்சு வெந்துரும். இப்ப பாருங்க, இது நல்லா வந்து பெரட்டியாச்சு. இதை ஒரு கப்ல எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு பவுல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன். அதே கடாயில நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பட்டர் நல்லா உருகிருச்சு. இதுல நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலர்ல தான் இருக்கும். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா பொடி சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாமே வந்து இப்ப ஆயில்ல நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த கலரே பாருங்க சூப்பரா இருக்கு. இது கூடவே நான் வந்து தக்காளி, ஹாஃப் தக்காளி நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு கப் அளவுக்கு வரணும். உங்களுக்கு சின்ன தக்காளியா இருந்ததுன்னா ஒரு தக்காளி ஃபுல்லா போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிரேவி வரணும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 6ல இருந்து 7 முந்திரி பருப்பு அரைச்சு வச்சிருக்கேன். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா ரிச் அண்ட் கிரீமியா இருக்கும். இப்போ இந்த கிரேவி அப்படியே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இதுல நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தண்ணி. இப்போ நம்ம கேஷ்யூ நட் ஆட் பண்ணிருக்கனால சீக்கிரமா கெட்டியாகும். இப்ப பாருங்க அதனோட கன்சிஸ்டன்சி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லயே வைக்கலாம். அப்பதான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். நம்ம தக்காளி அரைச்சு ஊத்திருக்கோம் இல்லீங்களா, அது. நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். நீங்க உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. பாருங்க கிரேவி ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுல லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த ஹாஃப் டாஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும். உங்களுக்கு கடையில வாங்குற பன்னீர் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சுடுதண்ணில அப்படியே டைரக்டா போட்டு எடுத்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறீங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. 20ல இருந்து 25 பீஸ் பன்னீர் போட்டிருக்கேங்க. இத நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் சிம் பண்ணி வைக்கலாம். அப்பதான் வந்து அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கும். நல்லா அந்த பிளேவர்ஸ் எல்லாம் சூப்பரா வருது. நம்மளுக்கு வந்து இந்த கேப்சிகமோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கிரீம் இல்ல கடையில கிடைக்கல அப்படின்னா கிரீம் ஒன்னும் இல்லைங்க. பால் ஆடைய நீங்க 2 நாள் எடுத்து வச்சிருந்து அந்த ஆடைய மிக்சியில போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் கிரீம் ரெடி ஆயிடும். பாருங்க அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பரா வந்திருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இப்ப மூடி வைக்கலாம். பாருங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்லா அந்த பிளேவர்ஸ் எல்லாம் வந்து உள்ள கலங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரா நம்மளுக்கு ரெஷ்மி பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு, அதே அளவுக்கு டேஸ்டியாவும் இருக்கு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எது எப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ கீழே இருக்க ரெட் பட்டன் தாங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் எது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பை பாய்.